Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் அத்தியாயம் 18. கணேஷ் டைரக்டரியில் அருணாவை தேடினான். அருணா இண்டஸ்ட்ரீஸ், அருணா ஆர்ட்ஸ், தியேட்டர், ஹோட்டல், ஆட்டோமொபைல்ஸ் இவைகளில் எங்கே செல்வது? எழுதினவன் தெளிவாக இன்ன இடத்தில் என்ன விலாசத்தில் என்று எழுதி தொலைக்க மாட்டானா? என்ன இது புது குழப்பம்? வசந்துக்கு தெரிந்திருக்கலாம். மொட்டையாக அருணாவுக்கு வா என்றால் எங்கே போய் சேர வேண்டும் என்கிற நிழலான விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தான் சரியாக தெரிந்திருக்கும். அவனை கேட்பதற்கு முன் பேராசிரியர் புதுசாக தங்க காசு என்று புரளி பண்ணுகிறாரே, அது என்ன என்று பார்க்கலாம். பேராசிரியர் வீட்டுக்கு சென்றபோது அவர் ஒரு நோபல் கண்டுபிடிப்பு செய்துவிட்ட பரபரப்புடன் இருந்தார். வாங்க கணேஷ், வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அடிச்சுக்கிட்டே இருந்தது. என்ன சார் விஷயம்? யூ சீம் எக்ஸைட்டட். கணேஷ், இதை உங்ககிட்ட சொல்லாட்ட என் தலையை வெடிச்சு போயிடும் போல இருக்குது. அவங்கெல்லாம் எதுக்காக அந்த பாழுங்கிணத்துக்கு அலையிறாங்கன்னு இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதுக்காக 10 கொலை கூட அங்கே விழும். அதான் சொன்னீங்களே தங்க காசுன்னு. காசு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இனியா என்னப்பா என்று உள்ளே இருந்து வந்த இனியாவை பார்த்து கணேஷ், நல்ல வேளை வசந்த் வரவில்லை என்று நினைத்து கொண்டான். வந்திருந்தால் வாயில் விரல் வைத்து ஷீ என்று விசில் அடித்திருப்பான். இனியா அப்படி ஒரு அசாத்திய உடை அடைந்திருந்தாள். அலமாரியில் புஸ்தகமும் குறிப்புகளும் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வாமா. மறுபடியும் ராஜராஜன் கிணறு ஆராய்ச்சியாப்பா? ஏன்ப்பா நடந்த குழப்பங்கள் போதாதா? வசந்த் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் போயோ அப்போன்னு கிடக்கிறார்ப்பா. சும்மா இருமா, வீட்டுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஒருவித ஆபத்தும் கிடையாது. இனி அழுத்து கொண்டு அலமாரிக்கு போக. கணேஷ், உங்ககிட்ட இதையெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் என்றார். சொல்லுங்கள். அந்த கள்ளக்காசு ஒரு காசு எனக்கு வேணும். ஒரே ஒரு காசு போதும் சாம்பிளுக்கு. முதல்ல அது என்ன காசு சொல்லுங்கள். இனியா நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு வர அதை பேராசிரியர் ஆவலுடன் பிடுங்கிக் கொண்டு பரபரவென்று பிரித்து, இதை பார், மெய்கீர்த்தி தொடக்கம், ராஜராஜன் காலத்தது, காந்தளூர் சாலை களமருந்தருளியன்னு ஆரம்பிக்கிறது பார் என்றார். ப்ரொஃபஸர், ரொம்ப டெக்னிக்கலாக வேண்டாம். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஆதாரபூர்வ விஷயங்கள் இருக்கும். அதை பற்றி சந்தேகம் எனக்கு இல்லை. அவன் சொன்னதை பேராசிரியர் சிறிதும் கவனிக்காமல், பூமருவிய பொழிலேழும் ஊமருவிய திருமாதும் 2ஆம் ராஜராஜனை குறிக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? அடடா, வசந்த் இல்லையே, தனியாக மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று எண்ணினான். கணேஷ், கவனமாக கேளுங்க. சோழர்களுடைய கல்வெட்டுகள் ஒரு ஊரை குறிப்பிடுகிற போது எந்த மண்டலத்தை எந்த கூற்றத்தை சார்ந்ததுன்னு தெளிவாக சொல்லும். ராஜராஜன் ஆட்சிக்கு வந்தப்புறம் நாட்டை க்ளீனாக அளந்து வகை செஞ்சான். அதனால இடத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். கூழமந்தல் உக்கல் பிரதேசத்தில் இருக்கிற எல்லா கல்வெட்டுகளையும் நான் பூரா பிரதி எடுத்து ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று விடாமல் தான் எடுத்தேன். தீசிஸ் எழுதுகிற போது ஒரே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் விட்டு போயிருக்கு. மறுபடியும் என் குறிப்புகளை சமீபத்திய சம்பவங்களுக்கு அப்புறம் சரிபார்த்ததில் தான் விட்டு போயிருக்கிறது தெரிய வந்தது. அந்த கல்வெட்டு வாசகங்கள் என்ன தெரியுமா கணேஷ்? நீங்கள் அதிர்ந்து போயிருவீங்க. படிக்கிறேன், கேளுங்க. உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையார்க்கு செய்த வீரபட்டம் ஒன்று தண்டவாணிக்கு கால் மாற்று தண்ணிய பொன் 345 முக்கழஞ் தடவி கட்டின பளிங்கு கழஞ்சே மஞ்சாடியும் பொத்தி முன்றினால் நிறை மஞ்சாடியும் பளிங்கு வைரம் 10 திருப்பட்டிகை முதலியனவும். அப்புறம் கேளுங்க. கண்ட நான் ஒன்றிற் கட்டின மாணிக்கம் 15 மரகதம் 16 வைரம் 28 தைத்த முத்து ஒப்பு முத்தும் குறுமுத்தும் பாட்டமும் ஆக முத்து 40 உட்பட நிறை 170 கழஞ்சேய் எழுமஞ்சாடிக்கு விலை ராஜராஜன் மாடை 5 உக்கல் ராஜராஜன் கிணற்றில் இடப்பட்டது. பேராசிரியர் பிரகாசமாக, பார்த்தீங்களா என்றார். ஒரு அட்சரம் புரியல சார். முதல்ல கழஞ்சுன்னா என்ன? தங்கத்தை நிறுக்க ஒரு அளவு, அது பலம், வராகன், எடை, கழஞ்சு, குன்றி. ஈஸி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எப்படி இதில் காசை பற்றி ஒன்றையுமே காணுமா? கடைசி வரியை பாருங்கள். ராஜராஜன் மாடை 500 உக்கல் ராஜராஜன் கிணற்றில் இடப்பட்டது. என்ன அர்த்தம்? மை டியர் கணேஷ், மாடைன்னா பொற்காசுன்னு பொருள். ராஜராஜன் காலத்து பொன்காசு தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. ஒரு பக்கத்தில் புலி போட்டிருக்கும், அப்புறம் 2 மீன் வீல். அதுக்கு கீழே ராஜராஜன் சோழன் நாகரி எழுத்தில் இருக்கும். பின்பக்கத்துலேயும் அதே போல் இருக்கும். ரொம்ப அரிதான காசு மாடை. கணேஷ் சிந்தனையில் இருந்தான். இப்போ புரியுதா அந்த காசுக்கு எத்தனை பேர் அலைஞ்சாங்கன்னு? ஏன்? ப்ரொஃபஸர், திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போது அந்த காசு கிடச்சா அரசாங்கத்துக்கு போகணும். மதிப்பு எவ்வளோ இருக்கும்? பொன்னாலான காசு, அதுக்கு மதிப்பை விடுங்க.
அந்த காலத்து செப்பு காசு கிடைச்சாலே இப்போ அதுக்கு மதிப்பு எவ்வளோங்கிறீங்க கணேஷ்? இது ரொம்ப பெரிய விஷயம். எல்லோரும் கிணத்துல காசை தேடிட்டு அலைஞ்சிருக்காங்க, புரியுது. இதில் வெளிநாட்டு கோஷ்டி கூட கலந்துருக்கலாம். கிணத்துக்குள்ளே காசை போட்டாங்களா? ஆச்சரியமாக இருக்கு. அதை பற்றி ஒரு கல்வெட்டு இருக்குது. அது பழங்காலத்து வழக்கம். நம்ம கலீக் ராமச்சந்திரா அதில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. காட்டட்டுமா? இல்லை சார், இன்றைக்கி ஜீரணிக்கிறதுக்கு இது போதும்னு தோணுது. ஆனால் ஒரு வழியாக சினாரியோ புரியுது. கிணறுன்னு ஏன் அலைஞ்சாங்கன்னு அர்த்தம் வழங்குது. அந்த காசுகளை மட்டும் நாம் கண்டெடுத்துட்டோம். இன்னும் கண்டெடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டெடுத்திருக்க கூடாதுன்னு தெய்வத்தை வேண்டிக்கிற கணேஷ், நாம் போலீஸ் உதவியோடு உடனே அந்த கிணற்றில் சீல் பண்ணுறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன் சார், இதுக்கு முந்தைய இந்த கல்வெட்டை யாரும் பார்த்து பணத்தை அபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இந்த கல்வெட்டு ரகசியமாக அடித்து புதைச்சி வச்சிருந்த கல்வெட்டு. இந்த மாதிரி காசு பற்றின ரகசியம் அதில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கல்வெட்டுகளை மறைவான இடத்துல தான் வெட்டுவாங்க, கள்ளர் பயத்தினால. டட்டாங்கம்மனுடைய சமாதியை பற்றி கேள்விப்பட்டிருக்குவீங்களே? அதுக்குள்ளே திருடர்கள் யாரும் போக முடியாதபடி வழிகளை எல்லாம் மறைச்சி வச்சுருப்பாங்களாம். அதே போல் இதை மறைச்சி வச்சுக்கப்பட்ட கல்வெட்டு நான் தான் இந்த சீரீஸை கண்டுபிடிச்சி டிரான்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்லாபை கூட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சிருக்கேன். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சார், குத்துப்பட்டு செத்தானே கூழமந்தல் ஆசாமி, அவன் கூட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆசாமி தானே? பார்த்தீங்களா, பிளாட் உருவாகிறது கணேஷ். எனக்கு இந்த துப்பறிய வேலைகளில் எல்லாம் இஷ்டம் இல்லை. எனக்கு வேண்டியது அந்த காசுகளில் ஒன்று ஸ்பெசிமனுக்கு ராஜராஜன் காலத்தில் பொறிச்ச காசை என் கையால் தொட்டு பார்த்தா கூட போதும். அதுவே எனக்கு த்ரில்லிங்காக இருக்கும். பார்க்கலாம் சார், ஏற்கனவே லேட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ போய் டிஐஜி ராஜேந்திரனை பார்க்க போகிறேன். அவர்கிட்ட விவரம்லாம் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே அந்த உக்களுக்கு தகவல் சொல்லி கிணத்தை சீல் பண்ண சொல்லிடலாம். நாங்கள் போகிற வரைக்கும் யாரையும் கிட்ட விட மாட்டேன், வேண்டான்னு ஆணை கொடுத்துடலாம். அதான் முந்தி செய்ய வேண்டியது. எனக்கு என்னவோ ஹோப் இல்லை, பார்க்கலாம். வரட்டுமா? இனியா நான் வரட்டுமா? கணேஷ் உடனே அறைக்கு சென்று ராஜேந்திரனுக்கு ஃபோன் செய்தான். அவர் இல்லை என்று தெரிந்தது. எங்கே போயிருக்கிறார் என்று சொல்ல தயங்கினார்கள். வந்தால் கணேஷ் ஃபோன் பண்ணியதாக தகவல் தெரிவிக்கும்படி மெசேஜ் கொடுத்து விட்டு வசத்தை அடித்தான். என்ன பாஸ், பொருள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சில தானே? இல்லை, காசு, தங்க காசு. சில்லறையா? அட, எவ்வளோ பெறும்? வசந்த், கழஞ்சுன்னா என்னென்னு தெரியுமா உனக்கு? கழஞ்சா? ஆமாம், கழண்டு இல்லையா? அல்லாது குழஞ்சின்னு ஒரு பிரயோகமும் உண்டு. ஆமாம், என்ன இது திடீர்னு பழந்தமிழில் விளையாடுறீங்க? கிணத்துல ஒரு 500 காசை போட்டிருக்காங்க, அத்தனையும் பொண்ணு. அதுக்காகத்தான் ஜனங்க இந்த இது. வசந்த் விசில் அடித்தான். இப்போ புரியுது பாஸ். உடம்பு எப்படி இருக்கு? அதை ஏன் கேட்குறீங்க? லேகியம், ஸ்பெஷல் பஸ்மம், மிக உயர்ந்த ரகம் ஒரு செட்டு 90 ரூபாய்க்கு அடிக்கலாம் போல். உடம்பு பூரா ஒரு இயலாமை, இரத்த குறைவு, உஷ்ணம், சோம்பல், தளர்ச்சி, ஆயாசம், மனத்தடுமாற்றம், திமிரு. வேற ஒன்றும் இல்லை உனக்கு? இல்லை பாஸ், மருத்துவ நிபுணர்களின் கருத்துப்படி போதும். போதாமல் விளம்பரங்கள் எல்லாம் படிச்சுட்ருக்க தெரியுது. காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துடு. நம்ம கேஸ் விஷயமா அட்ஜர்மெண்ட் வாங்கிட்டேனே. அது இல்லை பாஸ், பேராசிரியர்கிட்ட நம்ம பற்றி சுக வாக்கியங்கள் ஏதாவது பேசுனீங்களா? இந்த வாரபலனில் சரசங்கள், பொழுதுபோக்கு, கேளிக்கைகள் என்று பொழுது உல்லாசமாக செல்லும் ஒரு முக்கியமான முதியவரின் உறவு கிட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அர்த்தம்? மண்ணாங்கட்டி, உனக்கு உடம்பு சரியாக போச்சு, சும்மா கதை பண்ணிகிட்டு இருக்காது, ஏகப்பட்ட வேலை இருக்குது. மறுபடி கிணத்து தோண்ட போகிறோமா? இங்கே இருந்தே டிஃபன் கட்டின்ட்டு ஃப்ளாஸ்கில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் பாஸ். மறுபடியும் நிச்சயம் அங்கே போக வேண்டியிருக்கும். விஷயம் ரொம்ப பெருசு. தங்க காசு. பேராசிரியருக்கு அதில் ஒரு காசு கொடுத்துட்டா உனக்கு அடுத்த முகூர்த்தத்தில் இனியாவை கட்டி கொடுத்துட்டு உன் மூஞ்சிக்கு வரதட்சணை வேற கொடுப்பாரு. இப்போவே வரட்டுமா? காலையில் வந்தால் போதும். இனியா இன்றைக்கி பிரமாதமாக ட்ரெஸ் போட்டிருந்தான். வெறுப்பேற்றுறீங்களா? பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன ட்ரெஸ்ஸு? வெயிட் சொல்லாதீங்க. ராத்திரி பூரா ஒத்தல்ல மாதிரி பெருமிச்சு விட்டுக்கிட்டே இருப்பேன். பலன்னு பேசாத. ஒரு காலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வேணா பொடி நடைய போய் அவளை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்து படுத்துருவா. ட்ரெஸ்ஸை கழட்டிடுவாடா. ஃபோனை சிரித்து கொண்டே வைத்ததும் ராஜேந்திரனுடைய இருந்து கால் வந்தது. என்ன கணேஷ், என்ன விஷயம்? சிஎம் மீட்டிங் போயிருந்தேன் சார். உக்கல்ங்கிற கிராமத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு? உக்கலா? கேள்விப்பட்டாப்பில் இருங்க, வட ஆற்காட்டு மாவட்டத்தில். தேர் யூ ஆர். அங்கே நான் நேற்றைக்கு போயிருந்தேன். சில வினோத சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அப்படி நடக்கலைன்னா நீங்கள் ஏன் இந்த கிராமத்துக்கு போகிறீங்க? அது என்ன, அந்த கொலையுதர் காலத்தில் அப்படி முடிச்சிட்டிங்க?
அது சமாச்சாரம் வேறு, அப்புறம் சொல்கிறேன். இப்போ ராஜராஜன் கிணத்தை பார்க்கலாமா? என்ன கிணறு? ராஜராஜன். ஏதாவது என்ன கிணறா? தெரியல, ஆனால் நாட்டில் இருக்கிற பாதி கேடிங்க அதை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். நடந்தது சொல்லுங்கள் சொன்னான். பேராசிரியரின் சரித்திர ஆராய்ச்சி கட்டுரையில் ஆரம்பித்து வசந்தின் பல்லாவர பயணம், உக்கல் கத்திக்குத்து, சதாசிவ விவகாரம், உணவில் விஷம், அந்த வினோத வியாபாரங்கள், திரும்பி வந்தது, பேராசிரியரின் சமீபத்திய கண்டுபிடிப்பு, ராஜேந்திரன். அவன் முடித்து கொஞ்ச நேரம் கழித்து, விஷயம் ரொம்ப சிக்கலாக இருக்குது, பார்ட்டி பெருசுன்னு தோணுது, காசு, அதுவும் தங்க காசு, பழங்காலத்து தங்க காசு. பழங்காலத்து தங்க காசுன்னா ரொம்ப பேர் அலையிறதுல ஆச்சரியம் இல்லை. நான் உடனே அந்த கிணத்தை பாதுகாக்க ஏற்பாடு செய்கிறேன். கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் செய்திடலாம். கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பொருள் பறந்து போயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இத்தனை நேரம் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அண்டை மாநிலங்கள்லேயும் சொல்லி வைக்கணும். காலையில் பார்க்கலாம். அவருடன் பேசி முடித்ததும் மறுபடி டெலிஃபோன் அடித்தது. எடுத்தால், தூரத்திலிருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பிரதர், வரேன். தொடரும்.